என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மறுபடியும் ஒரு விசை உங்களை வாழ்த்துவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 77 11 12. நினைவு கூறுவேன், உம்முடைய கிரியைகளை எல்லாம் தியானித்து உம்முடைய செயல்களை யோசிப்பேன் என்றேன். நாம் வாசித்த சங்கீதத்திலே 3 காரியங்களை அழுத்தமாக அங்கே சொல்லப்பட்டிருப்பதை பார்க்க முடியும். நினைவு கூறுவேன், தியானிப்பேன், யோசிப்பேன் என்கிற அந்த 3 காரியங்களை அங்கே அழுத்தமாக சொல்லப்பட்டிருப்பதை நாம் உணர முடியும். இங்கே நினைவு கூறுவேன் என்று சொல்லுகிற ஒரு அருமையான ஒரு வார்த்தை, நினைவு கூறுதலை தியானிப்பேன் என்று சொல்லுகிற வார்த்தை, அதை நான் யோசிப்பேன் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தை, அற்புதமான வார்த்தைகள். நினைவு கூறுதல் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. வாழ்க்கைக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருவது நினைவு கூறுதல். என்னன்றி கொண்டார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய்நன்றி கொண்ட மகற்கு என்று சொல்லி வள்ளுவன் 2 வரிகளில் அதை எழுதியிருப்பான். வேத புத்தகத்தில் எல்லாம் எழுதப்பட்டவை தான், அவைகளை சொல்லியிருப்பான். என்னன்றி கொண்டார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய்நன்றி கொண்ட மகற்கு என்பதாக. அந்த நினைவு கூறுதல், அந்த நன்றியோடு வாழுதல் என்பது அது மிக பெரிய ஒரு ஆசீர்வாதமான காரியம். ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களில் மிக முக்கியமான ஒன்று நினைவு என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. நினைவு கூறுவேன், ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தில் மிக மிக முக்கியமான ஒன்று நினைவு. அதுதான் மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு காரியம். அந்த நினைவு இல்லை என்று சொன்னால் ஒன்றுமே வாழ்க்கையில் இல்லை என்பதை நீங்கள் வழங்கிக் கொள்ள வேண்டும். ஒருவேளை என்னுடைய சரீரத்திலே கால் இல்லை, ஒரு செயற்கை காலை பொருத்தி கொண்டு என்னால் என்ன செய்ய முடியும்? நடக்க முடியும், உங்களால் நடக்க முடியும். ஆனால் ஒரு மனிதனுக்கு நினைவு இல்லை என்றால் அவனுடைய நிலை என்ன? யோசித்து பாருங்களுடைய நிலை என்ன? அவன் எப்படிப்பட்டவன்? எப்படி வாழ முடியும்? ஆகவே நினைவு என்பது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தில் மிக பெரிய ஒன்று என்பதை நினைவு கூற வேண்டும். ஆமென். ஆகவே ஒவ்வொரு நாளும் இப்படியெல்லாம் அந்த நினைவை தந்திருக்கிறார, அந்த நினைவு தந்திருக்கிற அந்த ஆண்டவரை நம்ம சரியா நினைவு கூறுகிறோமா என்பதுதான் இன்றைக்கு எழுப்பப்படுகிற கேள்வி. ஜெபித்து கொண்டிருக்கிற நேரங்களில் எல்லாம் ஜனங்களை பார்க்கும் பொழுது, கர்த்தருடைய பிள்ளைகளை பார்க்கும் பொழுது, ஆலயத்தில் வருகிறவர்களை பார்க்கும் பொழுது, வருகிறீர்கள், ஆனால் ஆண்டவர் செய்த நன்மைகளை நீங்கள் நினைவு கூறுகிறீர்களா அல்லது மறந்து விட்டீர்களா என்கிற ஒரு ஐயம் ஏற்படுகிறது. அந்த ஐயத்தில் ஆண்டவர் தருகிற பதில்தான் இது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரை நினைவு கூறுகிறோமா? நினைவு கூறுதலை ஆண்டவர் தந்திருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் நினைவு கூறுவேன், நான் தியானிப்பேன், நான் யோசிப்பேன் என்பதாக சங்கீதக்காரன் சொல்லுகிறான். ஆகவே அந்த நினைவு கூறுதல் நமக்கு இருக்கிறதா? ஆண்டவர் நம்ம எப்படி நடத்துகிறார் என்கிற அந்த நினைவு கூறுதல் இருக்கிறதா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நினைவு கூற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் நினைவு கூறுவதற்கு 3 முக்கிய காரியங்களை சபைக்கு தந்திருக்கிறார். சபை தொடர்ந்து நினைவு கூறுவதற்காக ஆண்டவர் அதை தந்திருக்கிறார். 3 முக்கிய காரியங்களை தந்திருக்கிறார். அதன் பின்பு நம்முடைய வாழ்க்கையில, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நான் எதையெல்லாம் நினைவு கூற வேண்டும் என்கிற காரியத்திலும் ஒரு சில காரியங்களை ஆண்டவர் தருகிறார். அப்படி ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற 3 முக்கியமான காரியங்கள் என்ன? நினைவு கூறுவதற்கு ஆண்டவர் தந்திருக்கிற 3 முக்கியமான காரியங்கள் என்ன? நம்பர் 1, ஓய்வு நாள். ஓய்வு நாளை ஆண்டவர் தந்திருக்கிறார். நீங்கள் உபாகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 14, 15 வசனங்களை நாம் வாசிக்கலாம். 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள், அதிலே நீயானாலும்
குமாரனானாலும் உன் குமாரத்தி ஆனாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரியானாலும் உன் எருதானாலும் உன் கழுதையானாலும் உனக்கு இருக்கிற மற்ற எந்த மிருக ஜீவனானாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். நீ இளைப்பாறுவது போல உன் வேலைக்காரனும் உன் வேலைக்காரையும் இளைப்பாற வேண்டும். ஆமென். இத முதலாவது பாஸ்டர் குடும்பம் முதலாவது என்ன செஞ்சுக்கிடணும், தெரிஞ்சுக்கிடணும். ஆமென். வீட்டில் உள்ளவங்க வேலை செய்யற யாரா இருந்தாலும் ஒரு வேலையை என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. ஆண்டவர் தெளிவாய் பேசுகிறார். இரண்டாவது, ஆண்டவர் சபைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார், யாதொரு வேலையும் என்ன செய்ய வேண்டாம், செய்ய வேண்டாம். ஆண்டவருடைய உத்தரவு. ஆகவே என்ன வேலை இருந்தாலும் அதை முந்தின நாள் முடித்து அடுத்த நாளுக்கு நீங்கள் அதை ஆயத்தப்படுத்தி சரியாக கொண்டு வர வேண்டும். நீங்க இதை செஞ்சா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமாவா இல்லையா? நீங்க இதை செய்யல, ஏன்ட்ட ஜெபம் பண்ண வாரீங்க, நான் என்ன செய்வேன், நான் ஆசீர்வாதமா ஜெபம் பண்ணி உங்களை அனுப்பிடுவேன். ஆனா அந்த ஜெபம் பலிக்குமா? பலிக்காது. அவர் தான் முக்கியமானவர். அல்லேலூயா. அவர் சொன்னாதான் நடக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அவர் சொன்னாதான் நடக்கும். யாதொரு வேலையும் செய்ய, அதுக்கு நான் கீழ்ப்படியணும். அன்னைக்கு தான் இம்பார்ட்டண்டா வரும். வராத பணம்லாம் அன்னைக்கு தான் என்ன செய்யும், வரும். ஆண்டவர் தெளிவாய் பேசுகிறார், யாதொரு வேலையும் செய்யாதே. அப்புறம் நீ எகிப்து தேசத்தில் அடிமையாயிருந்தாய் என்றும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை அவ்விடத்திலிருந்து வல்லமை உள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் புறப்பட பண்ணினார் என்றும் நினைப்பாயாக. நான் நினைச்சுக்கிட்டு தான் இருக்கேன், அதை உங்ககிட்ட சொல்லவே மாட்டேன். நீங்க நினைச்சுக்கிட்டு நினைப்பு பொழப்ப என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, கெடுத்துக்கிட்டு இருக்கு. படிப்பை கெடுத்துக்கிட்டு இருக்கு, வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு இருக்கு, எதிர்காலத்தை கெடுத்துக்கிட்டு இருக்கு, நம்பிக்கை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, கெடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த நினைப்பை நான் சொல்லல. உன்னை படைத்தவர், உன்னை உண்டாக்கினவர், உன்னை ரட்சித்தவர், உன்னை அழைத்தவர், உன்னை தெரிந்து கொண்டவர், உன்னை வேறு பிரித்தவர், அவருக்குள் உன்னை வைத்திருக்கிறாரே, அவர் 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 அவரை நினைவு கூற வேண்டும். அவருடைய வார்த்தை தான் இது. நினைவு கூறுவாயாக. எப்படி? உன்னை அடிமைத்தனத்திலிருந்து நான் கொண்டு வந்தேன். ஆமென். நீங்க வரும்போது எப்படி இருந்தா? எகிப்தில் இருந்தா. நீ வரும்போது எப்படி இருந்தா? எகிப்தில் அடிமைத்தனத்தில் இருந்தாய். அடிமைத்தனத்தில் மிகவும் மோசமான நிலைமையில் நீ இருந்தாய். அந்த அடிமைத்தனத்திலிருந்து நான் உன்னை கொண்டு வந்தேன். நீ வந்த பிறகு நீ உயர்த்தப்பட்டிருக்கிறாய், நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாய். நீ அன்றைக்கு இருந்த நிலைமையை எண்ணிப்பார், இப்பொழுது இருக்கிற நிலைமையை எண்ணிப்பார். அந்த நாளுக்கும் இந்த நாளுக்கும் உரிய வித்தியாசம் உனக்கு புரியும். ஆமென். ஆண்டவர் நடத்துகிற நம்ம குடும்பத்தை நடத்துகிறவர். அடிமைத்தனத்தில் கிடந்தோம், எகிப்தில் கிடந்தோம், அதை நினைவு கூறு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. நீ நினைவு கூறு. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டார். ராஜாவின் கட்டளை என்று சொல்லி ஒரு கட்டளையை சொல்லிவிட்டால் அதை மீற முடியுமா? இம்பாசிபிள், நெவர், முடியாது. ஆனால் இங்கே கொடுக்கிற கட்டளை தேவனுடைய கட்டளை, தேவனுடைய கட்டளை. இந்த கட்டளையை நீ என்ன செய்யக்கூடாது, மீறக்கூடாது. அது ஆண்டவருடைய கட்டளை. ஆமென். ஆண்டவருடைய காரியத்தில் நம்ம எவ்வளவு சரியாக இருக்கிறோமோ, எவ்வளவு சரியாக ஓடுகிறோமோ, அங்கேதான் ஆசீர்வாதம் இருக்கிறது. ஆமென். உனக்கு ஒரு முக்கியமான பிரச்சனை, உனக்கு ஒரு முக்கியமான கஷ்டம், வர முடியாத சூழ்நிலை, அந்த நேரம் ஆண்டவர் அதை விட்டுருவார், அதை யோசிக்க மாட்டேன். அவருக்கு தெரியும் உண்மையிலேயே இந்த பிள்ளைக்கு என்ன செய்யல, வர முடியலன்னு என்ன அவருக்கு என்ன செய்யும் தெரியும். வர முடிஞ்சு நம்ம வராம என்ன செய்யக்கூடாது, ஞாயிற்றுக்கிழமை அவ்வளவு எளிதாக நாம் என்ன செய்து விடக்கூடாது, எண்ணி விடக்கூடாது. ஆமேன். ஓய்வு நாளை என் பரிசுத்த நாளாய் ஆசரிக்க வேண்டும். ஆமேன் என்று தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்னதை கொடுத்தார், கட்டளை கொடுத்தார். ஓய்வு வேண்டும் என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருந்தவர்களுக்கு ஓய்வு நாளை கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஆமென். ஓய்வு நாளின் ஆசீர்வாதம்
ஓய்வு நாளின் ஆசீர்வாதம், ஓய்வு நாளின் மேன்மை. அல்லேலூயா. ஏசாயா 58 அதிகாரம் 13-14 வசனம். என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளை உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் கால்களை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்போது கர்த்தரில் முதல்ல கர்த்தருக்குள்ள மனமகிழ்ச்சியா இருப்போம். ஆண்டவருக்கும் உனக்கும் இருக்கிற அந்த ஃபெல்லோஷிப், அந்த ஐக்கியம், அந்த அன்பு, அதுல எந்த உடையும் இல்லாம ஆண்டவருக்கும் உனக்கும் உள்ள மகிழ்ச்சி. ஏதேன் தோட்டத்தில் ஆதாமும் ஏவாளும் கர்த்தரோடு எப்படி உலாவினார்களோ அதே போல ஒரு மகிழ்ச்சி உங்களுக்கும் அவருக்கும் உள்ள அந்த தொடர்பிலே அது நிரந்தரமாக அந்த மகிழ்ச்சி இருக்கிறது. அது மாத்திரம் அல்ல, பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். யார் சொன்னா? ஏன் வாயா? நீங்க நிறைய நேரம் அப்படி நினைக்கிறீங்க, நிறைய நேரம் என்ன செய்றீங்க? அப்படிதான் நினைக்கிறீங்க. பாஸ்டர் சொல்றாருப்பா, பாஸ்டர் வசனம் இல்லாம எதை சொன்னாலும் நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டாம். ஆமென். பாஸ்டர் வசனம் இல்லாமல் எதை பேசினாலும் என்ன செய்ய வேண்டாம்? ஏற்றுக்கொள்ள வேண்டாம். இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் ஏராளமான கட்டுக்கதைகள் என்ன செய்து விட்டது? வந்து விட்டது. ஏராளமான கட்டுக்கதையில் இஷ்டத்துக்கு மனம் போல பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் சில நேரம் நமக்கு அப்படி நல்ல ஊக்கமாக பூஸ்ட் மாதிரி தெரியலாம். அதன் வழியில் பின்னால் போனோன்னா அதனுடைய முடிவு எப்படி இருக்கணும்? மரண வழிகள். ஆகவே நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆகவே ஆண்டவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு, நம்ம சொந்த பேச்சை நினைச்ச கூடாது. சர்ச்சுக்குள்ள வரும்போது, உள்ள வரும்போது எப்படி இருக்க? முடிஞ்சு போச்சு. என்ன செஞ்சு போச்சு? முடிஞ்சு போச்சு. வாய் என்ன செய்யணும்? கட்டணும். ஆண்டவரை பார்க்க வரும்போது ஆண்டவரை மாத்திரம் என்ன செய்யணும்? பார்க்கணும். எப்படி இருக்கா? உன் சொந்த பேச்சை என்ன செய்யாத, பேசாத. எப்படி இருக்கா? முடிஞ்சு போச்சு. ஆமென். ஏன் சொல்றோம் இதெல்லாம்? ஆண்டவர் அப்படி சொல்லி இருக்கிறாரு, நான் சொல்லல, கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டுங்கிறது. அப்ப நீங்க அதை புரிந்து கொண்டால்தான் அதிலே மேன்மை இருக்கிறது. ஆமென். அதிலே ஆசீர்வாதம் இருக்கிறது. அவர் அப்படிதான் சொல்றாரு. அப்ப அதுல ஒரு காரியத்துல பிசகு ஏற்பட்டாலும் ஆண்டவருடைய தொடர்புக்கும் உன்னுடைய தொடர்புக்கும் பிசகு என்ன செய்கிறது? ஏற்படுகிறது, பிரிவு ஏற்படுகிறது. அப்ப அதுல ஆண்டவர் சில நன்மைகளை, காரியங்களை உனக்கு செய்ய முடியாமல் போய்விடுகிறது. ஆண்டவர் உனக்கு நன்மைகளை செய்ய முடியாமல் போய்விடுகிறது. ஆகவே அவர் சொல்லுகிற காரியத்தில் நம்ம கவனமாக இருக்க வேண்டும். முதலாவது நினைவு கூறுவதற்கு ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற காரியம் ஓய்வு நாள். ஓய்வு நாளை நீங்க சந்தோஷமா நினைக்கணும். நான் ஆண்டவருடைய வீட்டுக்கு போறேன், நல்ல பெஸ்ட் விருந்தாளி வீட்டுக்கு போனா, என் மாமா வீட்டுக்கு போறேன், என் அத்தா வீட்டுக்கு போறேன், எங்க அப்பா வீட்டுக்கு போறேன், அங்கெல்லாம் போகும்போது ஏற்படுகிற சந்தோஷத்தை காட்டிலும் இங்கே வருகிற சந்தோஷம் உனக்கு மிகுதியாயிருக்க வேண்டும். உனக்கு மிகுதியாயிருக்க வேண்டும். இதுதான் உன் அப்பனுடைய வீடு. அவர்தான் உன்னை நடத்துகிறவர், அவர்தான் உன்னை தாங்குகிறவர். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லும் பொழுது என் உள்ளம் மகிழ்ச்சி அடைந்தது, சந்தோஷப்பட்டது. ஆமென். அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு, சிந்தனையோடு ஆலயத்துக்கு போனோம் என்கிற ஒரு பெரிய ஆர்வத்தோடு, சிரிப்போடு, மகிழ்ச்சியோடு நான் என் ஆண்டவரை சந்திக்க போகிறேன், நான் என் ஆண்டவருடைய வீட்டுக்கு போகிறேன். ஏதோ ஒரு சாதாரணமான ஒரு இடத்துக்கு அல்ல, என் தேவனுடைய இல்லத்துக்கு போகிறேன் என்று சொல்லி அப்படி விரும்பி 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 வரும்போது கர்த்தர் நீ விரும்புகிறதையெல்லாம் உனக்கு வாய்க்க பண்ணுவார், உனக்கு வாய்க்க பண்ணுவார். நிச்சயமாக ஆண்டவர் அப்படி நடத்துவார். ஏதாவது ஒரு காரியத்துல நம்ம மைனஸா இருக்கும் பொழுது நம்ம சில காரியங்களை விட்டு விடுகிறோம். ஆமென். இரண்டாவது ஆண்டவர் தந்த காரியம் என்ன? திருவிருந்து. எந்த விருந்துக்காவது பேரு திருவிருந்துன்னு வச்சிருக்காங்களா? இல்ல இல்ல இல்ல.
இந்த விருந்துக்கு மிகப்பெரிய மரியாதை, மிகப்பெரிய மரியாதை இந்த விருந்துக்கு. இந்த விருந்து ஆண்டவர் அவரையே நமக்கு தருகிற விருந்து. ஆமென். அவரையே நமக்கு தருகிற விருந்து. அப்போ ஆண்டவர் திருவிருந்தை நினைவு கூற சொல்லுகிறார். உங்கள் வாழ்க்கையிலே திருவிருந்த ஆண்டவர் நினைவு கூறும்படி வைத்திருக்கிறார். ஆமென். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 24, 25 வசனங்கள். ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆண்டவர் சொல்றார், இதை வாங்கி புசியுங்கள். ஏன்? உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம். ஆமென். அல்லேலூயா. அப்பத்தை எடுத்து பிக்கிறாரு, பிச்சுட்டு சொல்றாரு, உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய சரீரம். இன்னும் கொஞ்சம் மணித்துளிகள்ல அவர் அப்படியே பிக்கப்பட போகிறார். அவருடைய சரீரம் பிக்கப்பட போகிறது, நார் நாராக உரித்து எடுக்கப்பட போகிறது. அவர் சொல்லுகிறார், உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னுடைய சரீரம். அவர் நொறுக்கப்பட போகிறார். உனக்காக எனக்காக அவர் எல்லாவற்றையும் சந்திக்க போகிறார். பிக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, பிக்கப்படுகிற என்னுடைய சரீரம். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். பிக்கப்பட போறோம்ப்பா. அப்படியே நொறுக்கிட்டாங்க. அவர் உருத்தெரியாத அளவுக்கு அவரை நொறுக்கி காயப்படுத்தி கஷ்டப்படுத்தி அவரை சிதைக்கப்பட்டார். அவருடைய சதைகள் எல்லாம் சிதைக்கப்பட்டது. அவ்வளவு பெரிய ஒரு கொடுமையை அவர் சந்தித்தார். அதனால தான் அவர் தைரியமா சொன்னார், இந்த அப்பத்தை எடுத்து வச்சுட்டு அப்படியே பிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு கொடுக்கும்போது, இப்படித்தான்ப்பா என்னை பிக்க போகிறாங்க, இது என்னுடைய சரீரம்ப்பா, இதை வாங்கி புசியுங்கள், புசிக்கும் போது என்னை நினைவு கூறுங்கள். நான் உங்களுக்காக எப்படி பிக்கப்பட்டேன், நான் எப்படி உங்களுக்கு அடிக்கப்பட்டேன், நான் உங்களுக்காக எப்படி நொறுக்கப்பட்டேன், நான் சிலுவை சுமந்தது என்ன, நான் அந்த சவுக்கால் அடிக்கப்பட்ட அந்த அடிகள் என்ன, என்னை அடிச்சு நொறுக்குனாங்களப்பா, பிக்கப்பட்டனப்பா, நினைவு கூறுங்கள். ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவர் அந்த திருவிருந்து ஆண்டவர் தந்திருக்கிறார். நினைவு கூறுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் தந்திருக்கிறார். என் அன்பு மகனே, மகளே, இந்த திருவிருந்தை அசட்டையாக எண்ணக்கூடாது. என் சரீரத்தை நினைவு கூர்ந்து நீங்க என்ன செய்யுங்க, அப்பத்தை என்ன செய்யுங்க, வாயில வையுங்க. அது என்னுடைய சரீரம். அப்படிப்பட்ட ஒரு சிந்தனையோடு நீங்கள் இந்த பந்தியில என்ன செய்யப்பட வேண்டும், பங்கு பெற வேண்டும். ஆமே. தேவனுடைய கிரியைகளை மறக்காமல் இருப்பதற்கு நமக்கு தேவன் தந்த இரண்டாவது காரியம் என்னது? திருவிருந்து. போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது. நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய இரத்தத்தெல்லாம் நமக்காக சிந்தினார். அப்போ அந்த ரத்தத்தை தந்துட்டு, அந்த திராட்சை ரசத்தை கையில வச்சுட்டு ஆண்டவர் சொல்றாரு, இது என்னுடைய ரத்தம் அப்படிங்கிறார். ஆமே. அந்த அப்பத்தை வச்சுக்கிட்டு இது என்னுடைய சரீரம் அப்படிங்கிறார். அழுத்தம் திருத்தமாக ஆண்டவர் சொல்லுகிறார். அழுத்தம் திருத்தமாக என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். ஆண்டவருடைய சரீரம், அப்ப அதுக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கணும், ஆண்டவருடைய ரத்தம் எவ்வளவு மரியாதை கொடுக்கணும், எவ்வளவு ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே, எந்த நன்றி உணர்வோடு வர வேண்டும் ஆண்டவரே. அதனால்தான் உங்களுக்காக பிக்கப்படுகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம், உங்களுக்காக சிந்தப்படுகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்று சொல்லி சொல்லி உங்களுக்கு என்ன செய்கிறோம், தருகிறோம். ஆண்டவரே, இதை புசிக்கிறதுக்கு எனக்கு அந்த தகுதி இருக்கா ஆண்டவரே, இதை பானம் பண்றதுக்கு தகுதி இருக்கா ஆண்டவரே, உம்முடைய சரீரம்னு சொன்னீர் ஆண்டவரே. என் சரீரம், என்னுடைய சரீரம் உனக்கு நான் பிச்சு தர்றேன்பான்னு
சொன்னீரு, உம்முடைய ரத்தம் சிந்தப்பட்ட உம்முடைய ரத்தம், இந்த ரத்தத்தை எனக்கு தரேன்னு சொல்லி அதை நினைவு கூறுன்னு சொல்லி தந்தீரப்பா. ஆண்டவரே, நான் மெய்யாலுமே அதை நான் நினைச்சு பார்க்கிறேன் ஆண்டவரே. அந்த சூழ்நிலையை நினைச்சு பார்க்கிறேன், அந்த சந்தர்ப்பத்தை நினைச்சு பார்க்கிறேன். இதெல்லாம் எதற்கு? இதெல்லாம் எதற்கு? இது எல்லாம் எனக்காக, இது எல்லாம் எனக்காக, இது எல்லாம் எனக்காக, எனக்காக ஆண்டவரே. இல்லை என்றால் மீட்பு இல்லை, இல்லை என்றால் ரட்சிப்பு இல்லை, இல்லை என்றால் ஆசீர்வாதம் இல்லை, இல்லை என்றால் விடுதலை இல்லை, வெற்றி இல்லை. என் வாழ்க்கை பிசாசுக்குள், அடிமைத்தனத்துக்குள் என் வாழ்க்கை முடிந்திருக்கும். ஆமென், அல்லேலூயா. உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தமாயிருக்கிறது என்று சொல்லி அந்த திருவிருந்த நினைவு கூற வேண்டும். மூணாவது, ஆண்டவர் நாம் நினைத்து பார்ப்பதற்கு தந்திருக்கிற காரியம் பரிசுத்த ஆவியானவர். ஆமென், அல்லேலூயா. மூணாவது ஆண்டவர் நினைச்சு பார்க்க தந்திருக்கிற காரியம் பரிசுத்த ஆவி. இந்த பரிசுத்த ஆவியானவரை நம்ம நினைச்சு பார்த்தாதான் அவரு எதெல்லாம் நம்ம நினைக்கணுமோ அதெல்லாம் நமக்கு நினைப்பூட்டி கொண்டே இருப்பார், நினைப்பூட்டி கொண்டே இருப்பார். வாசியுங்கள், யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 26வது வசனம். என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். ஆமென், நினைப்பூட்டுவார். அப்போ நம்ம என்ன செய்யணும்? நினைவு கூற வேண்டும், நினைவு கூற வேண்டும், நினைவு கூற வேண்டும். அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிடைக்கப்பட்ட ஒரு பெரிய பாக்கியம். ஆமென். மூன்றாவது, ஆண்டவர் நாம் ஞாபகமா இருக்க, மறக்காமல் இருக்க பரிசுத்த ஆவியானவரை தேவன் அனுப்பினார். ஆமென். ஏன் தெரியுமா? நினைவு கூற, தியானிக்க, யோசிக்க இந்த பரிசுத்த ஆவியானவர் மிகவும் முக்கியம். நிறைய காரியங்களை நம்ம மறந்து விடுகிறோம். ஆனா ஆண்டவர் செய்த காரியத்தை என்ன செஞ்சிடக்கூடாது? மறந்துடக்கூடாது. ஆண்டவர் செய்த காரியத்தை மறந்து விடவே கூடாது. ஆனால் ஆண்டவர் உன்னை நடத்தின விதங்களை நீ ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? மறந்து போயிடக்கூடாது. அவர் உன்னை தாளாட்டினாரு, உன்னை சீராட்டினாரு, உன்னை பாராட்டினாரு. அவர் செய்த காரியங்களை ஒரு நாள் நம்ம என்ன செய்யக்கூடாது? மறக்கக்கூடாது. அவருடைய செயல்களை, அவருடைய அதிசயங்களை நினைவு கூர்ந்தால்தான் உண்மையா உள்ளத்திலிருந்து துதி வரும். அவர் செய்த காரியங்களை, அதிசயங்களை நினைவு கூற தான் நமக்கு என்ன செய்யும்? உண்மையா உள்ளத்திலிருந்து என்ன செய்ய வரும்? துதி வரும். இல்லைன்னா அப்படி ஒரு துதி, ஒரிஜினல் துதி என்ன செய்யாது? வராது. அப்போ பரிசுத்த ஆவியானவரை ஆண்டவர் ஏன் தருகிறார்? நினைவு கூற தருகிறார், தியானிக்க தருகிறார், யோசிக்க தருகிறார். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான காரியத்தை நம்ம நினைச்சு பார்க்கிறதுக்கு ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை ஆராதிக்க போகணும்னு சொல்லி மோசே கேட்கும் போது என்ன செய்யல? அனுப்பல. என்ன செய்யல? அனுப்பல. அனுப்ப முடியும். ஆராதிப்பதற்கு பிசாசு இடம் கொடுக்கவே மாட்டான். ஆராதிப்பதற்கு மாட்டான் பிசாசு. ஆராதிக்க என் ஜனங்களை அனுப்பு, நான் அனுப்ப மாட்டேன். ஆமென், அல்லேலூயா. ஒவ்வொரு வாதியா வருது, பாம்பா வருது, தண்ணி ரத்தமா மாறுது, தவளையா மாறுது, பேனா என்ன செய்யுது? வருது. பேனெல்லாம் எப்போ வந்துச்சு? பேனெல்லாம் அப்போதான் படைக்கப்படுது. பேனெல்லாம் அப்போதான் 10 வாதையில ஒரு வாத பேனு, 10 வாதையில ஒரு வாத பேன், பேனு வருது. இப்படி ஒவ்வொன்றா நடந்து கடைசியில் என்ன செஞ்சாருன்னு தெரியுமா? ஆண்டவர் எகிப்தில் எல்லாருடைய வீட்டில் உள்ள மூத்த பிள்ளைகள்லாம் நினைச்சு போகுது, சாக போகுது, தலைப்புள்ள சங்காரம் அப்படின்னு சொன்னார். அனுப்பியிருக்கலாம்ல, அனுப்ப முடியாதுன்னு சொன்னான். எல்லா பிள்ளைகளும் செத்து குவிந்தது. அதுக்கு பிறகு அனுப்பி விடுறான், ஆராதிக்க போங்கன்னு அனுப்புறான். அனுப்பின பிறகு பின்னால என்ன செய்யறான்? துரத்திட்டு வாரான். பிசாசுக்கு அவனையே ஆராதிச்சுக்கிட்டு இருக்கணும், அவனை தான் என்ன செய்யணும்? வணங்கணும். வேற யாரையும் என்ன செய்யக்கூடாது? வணங்கக்கூடாது. அதுதான் உன்னுடைய நோக்கம், அதுதான் உன்னுடைய விருப்பம். என்னதான் வணங்கணும். அப்படி துரத்திக்கிட்டு வாரான், பின்னால தொடர்ந்து வாரான். இப்ப யாரு பின்னால எந்தெந்த பிசாசுலாம் துரத்திட்டு வந்துச்சுன்னு தெரியாது. ஒரு ஆமென். அது போகுது, சர்ச்சுக்கு போகுது, அது தூங்கிட்டு வரும். பாவம், அதுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்க போறதில்லை. அதுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்க, அது வசனத்தையா கேட்குது? அல்லேலூயா.
அது வசனத்தையா கேட்குது? விட்டு நீ தூங்குமா, நீ உன்னை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை, நீ தூங்கிட்டே என்ன செய் இரு, உன்னை பற்றி பிரச்சனை இல்லை. இன்னொன்று பிள்ளைகிட்டே விளாண்டுக்கிட்டு இருக்கோம், பிள்ளைகிட்டே விளாண்டுருக்கோம். அப்போ தான் வீட்டிலலாம் வச்சு விளாட மாட்டாங்க. சர்ச்சுக்கு வந்தால் அதை கிள்ளணும், ஹின்னு நினச்சிடணும், பார்த்து சிரிக்கணும். இல்லைன்னா சிரிக்கிறதுக்கு டைமே இல்லை, இல்லைன்னா பிள்ளைய பார்த்து சிரிக்கிறதுக்கு டைமே கிடையாது, கொஞ்சறதுக்கு டைமே கிடையாது. அங்கே வீட்டில் கொண்டு போட்டால் பிள்ளை எங்கே கிடக்கிறது தெரியல, இவங்க எங்கே ஒரு வயக்காட்டில் கிடக்குறாங்க, பிள்ளை ஒரு கிடக்குது, எங்கேயோ கிடக்குது, என்னமோ இல்லை. ஆனால் சர்ச்சுக்கு ப்ரைஸ் எல்லாம் அல்லேலூயா. அவனையும் பிசாசு ஒன்றும் செய்ய மாட்டான், கண்டுக்க மாட்டான். நீ விளாண்டுக்கிட்டு இருமா, நீ நம்ம ஆளு, நீ நம்ம ஆளு, நீ தூங்கு நம்ம ஆளு, நீ விளையாடு, நீ நம்ம ஆளு. சிலாரும் அப்படி சீரியஸாக பிரசங்கத்தை கேட்குற மாதிரியே இருப்பான். வெளியே போய் என்ன பிரசங்கம் பண்ணாங்க, அதுதான் பிரசங்கமா, நல்லா பண்ணாரு பாஸ்டர், ஆமேன், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சுக்காது. என்ன பண்ணாரு அது தெரியாது. சார் சொல்கிறான் நம்ம ஆளுப்பா, நம்ம ஆளு. இப்படி நிறைய ஆட்களை அவனுக்குள்ள வச்சுக்கிட்டு நம்ம ஆள் மாதிரியே உட்கார்ந்துக்கிட்டு இருக்கு. பிசாசு அவன் தந்திரமா அவனை தான் வழிபடணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறவன் பிசாசு. அப்படி யோசிச்சு பல காரியங்களை செய்கிறவன் பிசாசு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஜனங்களை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இந்த ஜனங்களை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், அவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப சாத்தான் ஆராதிக்க விட மாட்டான், தொழுது கொள்ள விட மாட்டான். இயேசு கிறிஸ்துக்கிட்டே வந்து நின்றுட்டான். யார்கிட்ட வந்து நின்னா? இயேசுகிட்ட வந்து நின்று இயேசுகிட்ட பேசுறான். என்ன பேசுறான்? இதெல்லாம் உனக்கு தருவேன், இதெல்லாம் என்னமோ இவரு சம்பாதிச்சு கொண்டு வந்த மாதிரி. ஆமா, உன்னோட தள்ளி விட்டுருக்கடா. நீ தேவதூதனா இருந்து நீ தப்பு பண்ணி நீ எடக்கு பண்ணி நீயே கடவுளானா என்னன்னு நினைக்கும் போது கடவுள் ஒன்று என்ன செய்தாரு? தள்ளி விட்டார். அந்த கடவுள்கிட்ட ராஜ்யத்தின் மேன்மையெல்லாம் காட்டி இயேசு கிறிஸ்துவிட சொல்றான், நீர் என்னை பணிந்து கொண்டால் இவைகளெல்லாம் உமக்கு தருவேன். ஆமென், அல்லேலூயா. இப்படி சொல்றான், இப்படி சொல்றான். ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னாரு? அப்பாலே போ சாத்தானே. என் வீட்டில் பிரச்சனை, என் வீட்டில் கஷ்டம், என் வீட்டில் கண்ணீர், என் வீட்டில் ஆசீர்வாதம் இல்லை, நான் ஒரு பெரிய கஷ்டப்படுறேன், நான் எவ்வளவு படித்தாலும் என்னால் எனக்கு நினைவில் நிற்க மாட்டேங்க, எல்லாமே பிரச்சனை பிரச்சனை, குடும்பத்தில் எதை சந்திச்சாலும் பிரச்சனை, இப்படிலாம் நிற்குது. இதுக்கெல்லாம் காரணம் ஒரே ஒரு ஆள் தானே, பிசாசு தானே. அந்த பிசாசு அப்பாலே போன்னு சொல்ல 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 சொல்லதானே நமக்கு ஜெயம் கிடைக்கும், நமக்கு வெற்றி கிடைக்கும், நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும், நமக்கு நன்மை கிடைக்கும். சாத்தான விரட்டுகிற ஒரு அனுபவம். அப்பாலே போ சாத்தான. ஆண்டவருடைய சமூகத்தில் இருங்க, ஆண்டவருடைய சமூகத்தை நேசிக்க ஆரம்பிங்க. வயக்காட்டில் வேலை செய்யும் போது எல்லா நேரத்திலையும் கர்த்தரை நினைச்சு பாருங்க, ஓய்வு நாளை நினைச்சு பாருங்க, அவர் தந்த அந்த ரத்தத்தை, அவருடைய தந்த சரீரத்தை, அந்த திருவிருந்தை நினைச்சு பாருங்க, பரிசுத்த ஆவியானவரை நினைச்சு பாருங்க. துதிப்பதற்கு தடைகள் வரும், நிர்பந்தம் பண்ணுவார்கள், போகக்கூடாது, நிர்பந்தம் பண்ணுவார்கள். தானியேலையும் அவனுடைய நண்பர்களையும் என்ன செஞ்சாங்க? ஜெபம் பண்ண கூடாது, அவர் ஆராதிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க, ஆராதிக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா தானியேலும் நண்பர்களும் சொன்னார்கள், எங்கள் தேவனை ஆராதிப்பதை விட்டு வேறு எந்த விக்கிரகத்தையும் நாங்கள் வழிபட மாட்டோம், எந்த விக்கிரகத்தையும் நாங்கள் வழிபட மாட்டோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, வாழ்க்கையில யோசித்து பாருங்க, ஆண்டவர் உங்களை நடத்துவாராக.